மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15ஆம் தேதி 2026 ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உச்சமடைகிறது. ஒரு விதத்தில் லாபம், மற்றொரு விதத்தில் தேவையில்லாத மனஸ்தாபம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஓவர் என்தூசியாஸ்டிக்காக இருப்பீங்க. ரொம்ப பதட்டமாக, ரொம்ப அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணி, உங்கள் அம்மாக்கிட்ட சண்டை போட்டு, உங்கள் அம்மாக்கிட்ட வந்து எனக்கு அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுன்னு உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட எல்லாம் வந்து ஆக்ரோஷமாக செயல்பட்டு, இந்த ஆக்ரோஷம்ங்கிறது வந்து உங்கள்கிட்ட யூ வில் பி இட் இஸ் லைக் ஆஃப் கைண்ட் ஆஃப் எப்படி வந்து இந்த குழந்தைங்க வந்து அஜிடேட்டடாக இருக்கும். சில குழந்தைகள்லாம் பரபரன்ட்டு இருக்கும். அந்த மாதிரி பரபரப்பு உங்கள்கிட்ட இருக்கும். வேலை செய்கிற விஷயத்தில் மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதே வந்து ஒரு 10 பேர்த்த பரபரப்பாக்குவீங்க. இதனால் உங்களுக்கு அடுத்தவங்க விஷயத்தில் அடுத்தவங்களுடைய மனஸ்தாபத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நட்புக்கள் விஷயத்தில் குத்தம் கண்டுபிடிப்பீங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இது நொட்ட அது நொல்லன்னு. அதுவும் உங்களுக்கு நீங்கள் ஆண்களாக இருந்து உங்கள் மனைவி உங்கள்கிட்ட படுற பாடு இருக்கே, பாவங்க அவங்க மனைவிக்கு. இந்த ராசியில் பிறந்த ஆண்களுக்கு மனைவியாக வாய்த்தவர்கள் பாவம். அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவனாக வாய்த்தவர்கள் பாவம். ஏன் அப்படின்னா, அவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஓவராக குத்தம் கண்டுபிடித்து சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் இப்பொழுது உங்களுக்கு பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கு இப்போ லேண்டு சம்மந்தமாக நீங்கள் விவசாயம் பண்ணுறவராக இருந்தால், ரியல் எஸ்டேட் பண்ணுறவராக இருந்தால், இல்லை கடை வச்சு ஒரு பெரிய நிலப்பரப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால், இப்போ உங்களுக்கு அந்த நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தீர்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தீர்வுகளை தரக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணை நல்ல வேலையில் போய் அமர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் நட்புகளிடம் சற்று முரண்பாடான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். முரட்டுத்தனமாக செயல்படுவாங்க. அதனால் குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் குழந்தைகள் விஷயத்தில் சற்று காட்டமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்குமே மனஸ்தாபம் வரும். பேரம்பேத்தி எதுக்கு திட்டுறேன்னு உங்கள் அம்மா கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என் பிள்ளை தானே நான் திட்டுறாம்பிங்க. இதுவே உங்களுக்கு மனஸ்தாபத்தை வரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் எடுக்கக்கூடிய முயற்சியில் அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி உச்சம். உங்களுக்கு பதவி வரணும், ஆனால் உங்களுக்கு ஒரு பதவி விட்டு கீழ் பதவியில் உங்களை வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வைஸ் பிரசிடெண்ட் கொடுக்காம ஒரு டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து இரிட்டேட் ஆகிட்டு கோபத்தில் பட்டுன்னு வெடிச்சிருவீங்க. அதனால் உங்களுக்கு எதிரிகள் உறவுக்குள்ளே எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் ஃபேமிலி விஷயத்தில் நீங்கள் பிஸ்னஸை கொண்டு வராதிங்க, பிஸ்னஸ் விஷயத்தில் ஃபேமிலியை கொண்டு வராதிங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. சுப செலவுகள் ஏற்படணும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா அவசர கொடுக்கத்தனத்தினால உங்களுக்கு அந்த திருமண விஷயத்தில் தடை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்துவீங்க. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆனால் உங்களால் தான் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு. அதனால் இந்த மாதத்தை இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும். பதட்டத்தை தணித்து கொள்வது நல்லது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது எதுக்கு சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, சுக்கிரன் அடுத்த செவ்வாய் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 4ஆம் வீட்டு அதிபதி லக்னத்துலேருந்து 4ஆம் வீட்டு அதிபதி முக்கியமாக இருக்கணும். அதே சமயம் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருக்கணும். செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தாலோ, இல்லை வந்து பகை ஸ்தானத்தில் இருந்தாலோ, இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ இரத்தம் சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான, மஜ்ஜை சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வியாதி, கடன், தொழில் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருக்கணும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான இடம் கிரகம் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து ஆக்ரோஷத்தன்மை உடையவர். ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகளில் அவனுக்கு ஆக்ரோஷத்தன்மை இருக்கா? சில பேர் பார்த்திங்கன்னா ஆம்பளையாட்டம் நல்லா கத்தி பேசுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஆக்ரோஷத்தன்மை இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான். செவ்வாயை பொறுத்து தான் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. செவ்வாய் ஒழுங்காக இல்லை, செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துலையோ இல்லை 11ஆம் இடத்துலையோ இருந்தால் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும்.
5ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கணக்கு இருக்குது. உலக அளவில் அரசாங்க ரீதியாக சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஒரு நாட்டில் அன்ரெஸ்ட், அதாவது அமைதியின்மை ஏற்படுறதுனா அதுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஸோ அந்த அப்பேற்பட்ட செவ்வாய் உச்ச பலத்தை அடைகிறார். இத்தனை நாளாக தனுசு ராசியில் இருந்த வரைக்கும் சனியின் பார்வையில் இருந்தார். சனி பார்வை செவ்வாய்க்கு இருந்ததுன்னா சற்று மனஸ்தாபங்கள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால், செவ்வாய் குருவோட வீட்டில் இருக்கார், அதே சமயம் சனியும் குருவோட வீட்டில் இருக்கார். ஸோ கண்ட்ரோலிங் பவர் குரு கிட்ட போயிடுது. அதனால தான் உலக அளவில் பாரதமும் ஒரு குரு ஸ்தானத்தில் வளரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, அடிதடி சண்டை, வாக்குவாதம், அக்கம் பக்கத்தினருடன் மனஸ்தாபம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, வேலை விஷயமாக வேலை செய்கிற இடத்துல மனஸ்தாபம் ஏற்பட்டு கோபத்தில் ஒரு இமோஷ்னல் இம்பல்ஸில் நான் பேப்பர் போட்டுட்டேன்னு வெளியில் வரவங்கள்லாம் இந்த செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறதுனால தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு வெளியூரில் இருக்கிறவங்கலாம், இன்னொன்று சென்னையில் இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே 80 நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் டைம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட வேண்டும், அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.